தினம் ஒரு பகுப்பாய்வில் இன்றைய நாளில் தவம்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாங்க. இந்த தவம்ன்றது எல்லோருக்கும் ஒரு பெரிய பகுப்பாய்வாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனால் எங்களுடைய குருநாதர் தவன்ற வார்த்தையை எல்லோருக்கும் உள்ளிருந்து வெளிப்படுவதுங்கிறதுக்கு ஒரு சான்றே சொல்கிறாருங்க. தா என்றால் தருவது, வா என்றால் வருவது, இம் என்றால் எல்லோரிடமும் அது இருப்பதுங்கிறத மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இது வரைக்கும் இதனுடைய பகுப்பாய்வை யாரெல்லாம் முழுசாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எதனை தருகின்றார்களோ அதனுள் இருந்து அவர்கள் மீளும் பொழுதெல்லாம் மீண்டும் அவர்களிடமே அது வந்து சேர்கிறதுங்கிறதுக்கு தாய் என்றால் தருவது என்பதற்கு நீங்கள் எப்பொழுதெல்லாம் எதை தருகின்றீர்களோ அது உங்களிடம் எதை இழந்துப்பட்டதோ மீண்டும் அது உங்களிடம் வந்து சேருங்க. இதுக்கு எங்கே இருக்குன்றதுக்கான காரணத்தை உங்களிடமே தான் அது இருக்குது. உங்களிடமிருந்து தான் தரப்போகிறீங்க, உங்களிடமிருந்து தான் அது பெறவும் போகிறீங்க. இதை யார் ஒருவர் உங்களுக்குள் இருந்து ஊட்டுகின்றாரோ அவரே உங்களிலிருந்து தருவார், அவரே உங்களிலிருந்து வெளிப்படுவார் என்றும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.